வணக்கம் தமிழா. இன்றைக்கி நாம் வாழ்க தமிழ் சேனலில் கொள்ளு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். கொள்ளு பருப்பு வேக வச்ச தண்ணியை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் அதுக்கு தேவையான ஐட்டம்லாம் மஞ்சத்தூள், தக்காளி 2 அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும், கல் உப்பு, ரசம் பொடி எடுத்து வச்சுக்கணும். இது வந்து வீட்டிலே செஞ்ச ரசப்பொடி. இது எப்படி செய்கிறதுன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுக்கோங்க. சிகப்பு மிளகாய், காஞ்ச மிளகாய் வந்து எடுத்துக்கோங்க. கடுகு, சீரகம், பிளாக் பெப்பர், கிறிஸ்டல் பெருங்காயம், அப்புறம் புளி ஊற வச்ச தண்ணி. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நான். கொள்ளு ரசம் வந்து நல்லெண்ணெயில் தாளிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கடுகு போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சப்புறமா கடுகு போட்டுட்டு, கடுகு பொரிஞ்சப்புறமா சீரகம் போடுங்க. எல்லாமே நார்மலாக நம்ம ரசத்துக்கு வந்து எவ்வளோ போடுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக போடுற மாதிரி இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பிளாக் பெப்பர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்டல் பெருங்காயம் 2 போட்டுக்கணும். பூண்டு வந்து நல்லா இடிச்சிட்டு, ஒரு 4 பல்லு பூண்டு இடித்து அதை போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 2 போட்டுக்கோங்க. நம்ம ரசப்பொடி போடுறதுனால இதில் வந்து நிறைய காரம் போட வேண்டியதில்லை. ரசப்பொடியிலே தேவையான பெப்பர் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் தாளித்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருக்க தக்காளி அதை வந்து நம்ம ஊற்றிக்கணும். புளி கரைச்சி வச்ச புளியை வந்து அந்த தண்ணியை வந்து ஊற்றிக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொள்ளு வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஊற வச்சு, அதுக்கப்புறமா அதை ஒரு நிறைய தண்ணி ஊற்றி ஒரு 15 விசில் விடுங்க. 12லேருந்து 15 விசில் விட்டு நல்ல கொள்ளு வந்து வேக வைக்கணும். அந்த வேக வச்ச இருத்துட்டு இருக்கிற தண்ணியை தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். எப்போவுமே கொள்ளு ரசத்தில் கொள்ளு தண்ணி ஊற்றின அப்புறம் அது கொதிக்க விடக்கூடாது. அதனால் இந்த புளி, தக்காளி இதெல்லாம் நம்ம போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதித்ததுக்கு அப்புறமா தான் இந்த கொள்ளு வேக வச்ச தண்ணியை நம்ம கடைசியாக ஊற்றணும். புளி தக்காளியெல்லாம் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா இதை ஊற்றுங்க. இது வந்து இதில் வந்து ரசப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுக்கு கொள்ளு தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. கொதிச்சும் கொதிக்காமல் இருக்கும்போது நம்ம வந்து இறக்கிடணும். கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது வந்து கால்வலி இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். கால்வலி இருக்கவங்களாம் வந்து கொள்ளு ரசம் குடிக்கலாம். அதே மாதிரி சைனஸ் இருக்கவங்க, இருமல் சளி இருக்கிறவங்க, அந்த மாதிரி டைம்லலாம் வந்து இந்த கொள்ளு ரசம் வச்சு குடிக்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போது லேசாக வந்து கொதி வர ஸ்டார்ட் ஆகுது, பபிள்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த டைம் நம்ம இறக்கிடணும், அவ்வளோதான். ஃபுல்லாக கொதிக்க விடக்கூடாது. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரசம் நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொள்ளு ரசம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது ஆஸ் பர் த ப்ரொசீஜர் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் கொள்ளு தண்ணியை கொதிக்க வச்சுருவாங்க. அப்படி பண்ணாமல் கடைசியாக ஊற்றிட்டு அந்த மாதிரி நம்ம எடுத்துடணும். இது வந்து மூடி வச்சிட்டிங்கன்னா இம்மீடியட்டாக உங்களுக்கு சர்வ் பண்ணும்போது அந்த வாசனை வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.